ஜெய் சாயிராம். எடுத்த முயற்சியை கைவிடும் பொழுது நாம் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதை உணராதவர்களே, உணர்ந்து கொள்ளாதவர்களே தோல்வியடைகிறார்கள். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, அவசர செய்தியோடு உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை கேட்காமல் சென்று விடாதே, பார்க்காமல் போய் விடாதே. இது உன் அப்பாவின் அருள் வாக்கு. சற்று நேரத்தில் நீ நினைத்தது அப்படியே நடக்கப் போகிறது என் பிள்ளையே. பார்க்காமல் போய்விடாதே. உனக்கானது உன்னிடமே நிலைத்திருக்கும் எப்பொழுதுமே. வெற்றியை நீ எட்டும் வரை எத்தனை தடைகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் கூட, எத்தனை தடைகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் கூட, உன்னுடைய முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் பிள்ளையே. கண்களை மூடிக்கொண்டு யாரோ சென்ற பாதைகளிலெல்லாம் நீ பயணம் செய்ய நினைக்கவே நினைக்காதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய். எப்பொழுது பயணம் செய்வது என்பதை காலம் முடிவு செய்யும். ஆனால் எந்த பாதையில் பயணம் செய்வது என்பதை மட்டும் நீயே முடிவு செய்ய கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை நீ அடையலாம். நிச்சயமாக உன்னுடைய பாதையில் நீ பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய இலக்கை வெற்றிகரமாக அடைந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். ஆம் என் குழந்தையே, புத்தியும் மனமும் தடுமாறாமல் பார்த்து கொள்ள பழகிக்கொள். எப்பொழுதுமே அவை தடுமாறிவிட்டால் காலம் உன்னை எங்கெங்கோ போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் கடத்தி சென்றுவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ செய்யும் எல்லா தவறுகளுமே உனக்கு ஒரு பாடம்தான் என் பிள்ளையே. அது உனக்கு மிகப்பெரிய பாடம்தான். ஆனால் நீ செய்துவிடும் சில தவறுகள் உனக்கு பாடம் மட்டுமே கற்றுக் கொடுப்பதே இல்லை. பாடத்தை மட்டுமே கற்றுக் கொடுப்பதே இல்லை. உனது வாழ்வையே பலியாக வாங்கி கொண்டு சென்றுவிடும் என் பிள்ளையே. எனவே நம்பிக்கையோடு இரு. தவறு என்று நீ உணரும் போதே அதை திருத்திக் கொள்ள பழகிக்கொள். எது தவறு என்று நீ உணர்கிறாயோ அதை அப்பொழுதே அந்த நிமிடமே திருத்திக் கொள்ள பழகிக்கொள். இல்லை என்றால் அது உன்னை வருத்தி பார்க்காமல் போகவே போகாது. இந்த உலகத்தில் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதுமே யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ அவ்வாறு செய்வது உன்னை நீயே அவமானப்படுத்துவதற்கு சமமாகிவிடும். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது உன்னை நீயே அவமானப்படுத்தியதற்கு சமமாகிவிடும். என் அன்பு பிள்ளையே, உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. கெடுதல் நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் மலர்களைப் போல. ஆனால் நீ விருட்சமாக வளர்ந்திருக்கும் மரத்தை போன்றவன். உன்னுடைய நல்ல மனது எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய நல்ல எண்ணமும் எனக்கு புரியாமல் இல்லை. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நீ செய்த கர்மா அப்படி என்பதை புரிந்து கொள். அவரவர் செய்த கர்மாவின் வினைகளை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அனுபவித்துதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் விதி. அவர்கள் கஷ்டம் செய்தும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு கொடுத்தும் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்ற உன்னுடைய கேள்வி சரியானதுதான். அவர்கள் செய்த கர்மா அப்படி. நீ இப்பொழுது நல்லது செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்குப்படி நீ என்ன செய்தாய் என்பது அந்த இறைவனுக்கு ஒருவனுக்கே தெரியும். அதற்கான பலனை தான் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறாயே தவிர, இப்பொழுது நல்லது செய்வதற்காக எந்த பலனையும் இது நாள் வரை நீ அனுபவிக்கவே இல்லை. அதற்கான காலமும் நேரமும் கூடி வரும். சர்வ நிச்சயமாக நீ நல்லது செய்வதற்கு, நீ நல்லது மட்டுமே நினைப்பதற்கு உனக்கான பொற்காலம் உனக்காக மிக விரைவில் காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த புது அத்தியாயத்தில்
புது வாழ்க்கையில் புது இல்லத்தில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். நான் அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் சூட்டுவது மட்டுமே உன் சாயப்பாவின் பொறுப்பு. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும், பலித்தே தீரும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. நீ செய்ததற்கான பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். நீ செய்ததற்கான பலனை மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது. நீ கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது. அதேபோல் உன்னுடைய நல்ல எண்ணப்படி மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்கள் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடவும் முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வேலைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வேலைகள் முடியும் வரை, அந்த வாழ்க்கையை வாழும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வேண்டும். கழித்தேதான் தீர வேண்டும். வாழ்ந்தேதான் ஆக வேண்டும். நாம் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது போலத்தான் நம் எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுவார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க எண்ணவே மாட்டாய். உன் மனமே மாறிவிடும். நல்ல எண்ணங்களாக மாற்றம் பெற்றுவிடும். இந்த எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டால் என் அன்பு குழந்தா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய எண்ணம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியசாலி. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை கயிறு கட்டி இழுத்திருக்கிறேன். உன்னை என் பக்கம் திருப்பி இருக்கிறேன். உன் சாயிதேவா. வாழ்க்கையில் எதை செய்தாலும் எதை செய்வதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும். செயலில் இறங்குவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் செயலில் இறங்கிவிட்ட பிறகு இதை செய்தால் முன்னேறலாமா, வெற்றியை அடையலாமா என்ற எண்ணம் வரவே கூடாது. செயலில் இறங்குவதற்கு முன்பால் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை அடைவதே ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்கியமான செயலாகவே இருக்கும். சிந்திக்காமல் செயலில் இறங்குவது ஏமாற்றங்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு சாயப்பா இருக்கிறார், நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு செயலில் இறங்கினால் நிச்சயமாக அந்த செயல் வெற்றிகரமான செயலாகத்தான் இருக்கும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதிலிருந்து சாயிநாதரே என்று நீ என்னை அழைத்துவிட்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாயோ, அப்போதிலிருந்து உன்னுடைய கனவிலும் நினைவிலும் உன்னுடைய நித்திரையிலும் நிஜத்திலும் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நிலைமையும் உன்னுடைய வாழ்க்கையும் தற்போது உள்ள சூழ்நிலையில் மிக மோசமாக இருப்பதைப் போல உணர்கிறாயா? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எனவே சோதனைகள் வந்துவிட்டது,
பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயி தேவா நான் தருவேன். சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் போட்டு உன் மனதை சுழன்று கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறாய்? உன் பிரச்சனையை தீர்க்க எப்பொழுதுமே என் காலடிகள் தயாராக இருக்கிறது. ஓடோடி வந்து உன் பிரச்சனையை நான் சரி செய்வேன் ஏதாவது ஒரு ரூபத்தில். பல முறை உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உன் பிரச்சனைக்கான ஆலோசனையும் நான் உனக்கு வழங்க கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை ஏற்க மறுக்கிறாய். கஷ்டத்தோடும் வேதனையோடும் மனதை போட்டு நீயே வருத்தி கொண்டு நான் உன்னை நெருங்குவதை கூட உன்னால் கவனிக்க முடியாமல் போராட்ட சிக்கலில் மாட்டி இருப்பதாக நினைத்து கொண்டு நீயே தவறாக சிந்தனையை ஓட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நீயே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்திலிருந்து கொண்டு உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் உன் சாயிநாதா என்பதை ஏன் மறந்து விடுகிறாய்? நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க நான் உன் காவலனாக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ மறந்து விட்டாய். உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தே விட்டாய். நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்திக் கொண்டே இரு. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் முழுமையாக ஐக்கியமாகி விடு. உனது கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன். உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் அனைத்தையும். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது என்னுடைய கடமை. நம்பிக்கையோடு இரு. உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்துவேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக. என்றும் உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும். இனி உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையே இல்லை. உன் வாழ்க்கைக்கான மாறுதல் வரும் நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. எப்பொழுதுமே சாயி சாயி என்று என்னை முழுமையாக நம்பியிருந்தாயல்லவா? அதற்கான பலன் தாமதமானாலும் உனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்த என் பிள்ளைக்கு, என் பிள்ளையின் காத்திருப்புக்கு தகுந்த நேரம் இதுதான். இது நாள் வரை நீ காத்திருந்ததற்கான அனைத்து பரிசையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவே உன் சாயப்பா முடிவு செய்து விட்டேன். அந்த திட்டத்தை தீட்டியும் விட்டேன். உன்னுடைய முடிந்த காலம், அழுத காலம், நடந்த காலம், முடிந்த காலம் எல்லாமே ஓய்ந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் வரும் காலமெல்லாம் நீ பெறுவதற்கான காலமாகவும் வசந்த காலமுமாகத்தான் உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே எதையோ யோசித்துக் கொண்டே இருந்து கொண்டிருந்தாயல்லவா? இனி நீ எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில்தான் மாறுதல் நடக்கப் போகிறது அல்லவா? நீ யோசித்து யோசித்து உன் கற்பனையில் நீ வாழ்ந்த எல்லா நிகழ்வுகளுமே உன் வாழ்க்கையில் நிஜமாக உண்மையாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ பிரமிப்பாக பார்த்த விஷயம் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் உனக்கு கூறும் ஒரே அறிவுரை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் உனக்கு வருவதை, உனக்கு கிடைத்திருப்பதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டே இருப்பதை விட இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக
எட்டிப் பிடிக்கலாம். நிம்மதியான வாழ்க்கையை நிம்மதியாகவே வாழலாம். நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியுமா? எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் இது வந்து விடுமா, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடுமா, இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, வேறு வழியில்லை, நம் வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ்வது என்பது போல நடக்கவே நடக்காத, நிகழவே நிகழாத நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நடந்துவிட்டால் என்ன செய்வது, நடந்துவிட்டால் எப்படி வாழ்வது என்பது போல சிந்தனையை உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதை முதலில் மாற்றிவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிகழ்வாகவே இருக்கும். நான் கூறுவதை கேட்டுவிடு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லவில்லை, உனக்கான வாக்கையும் கொடுக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாறுதலை தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகும் மாறுதலை காணவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான அனைத்து வேலைகளையும் நான் முடிவு செய்துவிட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் கர்ம விதி உன் வாழ்வையே மாற்றப் போகிறது. இதுதான் சத்தியமான உண்மை. உன் தலை மீது என்றுமே என் கை இருந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னுடைய பெயரை ஜபித்து கொண்டும் உச்சரித்து கொண்டும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு நம்பிக்கையோடு. மற்றவையெல்லாம் என்னுடைய பொறுப்பு. கவலைப்படாதே என் பிள்ளையே. எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் நிச்சயமாக உன்னுடையது என்பதை புரிந்து கொள். உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகவே ஆகாது. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுத்து கொள்ளவே முடியாது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும் துன்பங்களும் சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு. தைரியமாக இரு. கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார். உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மனவேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே. இந்த உலகில் உண்மையான பாசத்திற்கு கிடைக்கும் பரிசு கண்ணீர் துளிகள்தான். எனவே உன்னை போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் முழு அன்பையும் பாசத்தையும் கொட்டிவிட்டு பின் அவர்கள் சென்றால், உன்னை விட்டு விலகி சென்றால், ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது என போராடி புலம்புகிறாய். அப்படி இருக்காதே. மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு இருக்கவும் முடியாது.